இந்த வீடியோவில் உங்களுடைய எஸ்ஏஆர் ஃபார்ம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். உங்கள் மொபைல்லே நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இசிஐ ஓட்டர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் உங்கள் மொபைல் நம்பரை டேரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சைன்அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி, இந்த கேப்சாலாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லாகின் ஐடி வச்சுருக்கேன், அதனால் என் மொபைல் நம்பரை நான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சாவை அப்படியே இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு ஓடிபி வரும். அதை போட்டு நான் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. எந்த மொபைல் நம்பர் கொடுத்து வேணால் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய எஸ்ஏஆர் ஃபார்மை செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் நான் அதை போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு லாகின் ஆகிடும். இதில் ரைட் சைட் பாருங்கள், எஸ்ஏஆர் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய எபிக் நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய எபிக் நம்பரை ஓட்டர் ஐடியில் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ஏஆர் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்னோடய ஓட்டர் ஐடியை கொடுத்து சர்ச்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ நம்ம பிஎல்ஓ வந்து நம்ம எழுதி கொடுத்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க ஆன்லைனில். இதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தவங்களோட ஓட்டர் ஐடி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரீசெட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு மறுபடியும் வந்துடும். இதிலேருந்து இன்னொரு நம்பரை நீங்கள் கொடுத்து ஓட்டர் ஐடியை, இப்போ இன்னொருத்தவங்களோட ஓட்டர் ஐடியை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம்.